வணக்கம், வெல்கம் டு சிவில் ஸ்டடிஸ். யூபிஎஸ்சி ஜெனரல் ஸ்டடீஸ்க்காக ஃபிலிம்ஸ் அண்ட் மீன்ஸ் ரெண்டுத்துக்காகவும் நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து படிக்க வேண்டியது அவசியம். ஸோ அதில் எந்த மாதிரியான நியூஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் இது. ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து கொஞ்சம் நாளைக்கு வரும். ஓகே, ஸோ இதை வச்சு என்ன மாதிரியான நியூஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்றத புதுசாக யூபிஎஸ்சி ஃபீல்டுக்குள்ள ப்ரிப்பரேஷனுக்காக வந்திருக்கிறவங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ பார்ப்போம். ஸோ ஆன் ஸ்க்ரீன் சென்னை எடிசன் ஜூலை 8 சென்னை சிட்டி எடிசன் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட் பேஜில் பாருங்கள். அதாவது சுப்ரீம் கோர்ட்டை பற்றின நியூஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வெப் போர்ட்டல் பற்றி வந்து ஒன்று வந்திருக்கு. ஓகே, சென்சஸ் இந்தியா பற்றி. ஸோ இதில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் முக்கியமாக எந்தெந்த நியூஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சென்சஸ் டேட்டா இருக்கு இல்லையா? ஸோ சென்சஸ் டேட்டா வந்து 2027 மொபைலில் ஆப்பில் வந்து பார்த்தோம்னா கிடைச்சிரும், டெக்னாலஜி இருக்கிறதுனால கிடைச்சிரும் அப்படின்றாங்க. ஸோ 2027 பாப்புலேஷன் கவுண்ட் வில் பி த ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் கொஸ்டின் ஏரியா. ஸோ அப்போ முதல்ல வந்து இந்த சென்சஸ் அப்படின்றது என்ன, எப்போலேருந்து எடுக்கிறாங்க? ஓகே, ஸோ அதுக்கு வந்து எந்தெந்த மினிஸ்ட்ரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், யாரெல்லாம் ரெஸ்பான்சிபிள் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இந்த சென்சஸில் வந்து கிரிட்டீரியா வந்து என்னென்னலாம் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன மாதிரியான டேட்டா வந்து மக்கள் மத்தியில இருந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்க்கணும். ஓகே, ரைட். ஸோ இது சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் ஃபாலோஅப்பில் வந்து வரும், அப்போதைக்கு நம்ம பார்த்துக்கலாம் வேறு எதுவும். ஓகே, ரைட். ஸோ அதுக்கப்புறம் இந்த நியூஸ் பாருங்களேன். ட்ரம்ப் இஷ்யூஸ் த்ரெட் ஆஃப் 10% டேரிஃப் ஆன் பிரிக்ஸ் நேஷன் இருக்கு இல்லையா? ஸோ இப்போதைக்கு இது தேவைப்படல. சப்போஸ் அவர் வந்து டேரிஃப் வந்து அதிகப்படுத்தினா நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ முதல்ல இப்போ ஃபிலிம்ஸ் வந்து படிக்கிறவங்களுக்கு டேரிஃப்னா டேக்ஸ், ஃபைன், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொஞ்சம் பேசிக் விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த நியூஸ் ஜென்ரலாகவே தேவையில்லை. ஓகேவா? அவங்க வந்து சப்போஸ் அதிகப்படுத்தினோம்னா நம்ம பார்த்துக்கலாம். என்னைக்குமே வந்து ஒரு விஷயம் வந்துட்டு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பெரிய அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கடைசியா சப்போஸ் அது நடந்துச்சு அப்படின்னா அதை இப்போதைக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். அடுத்தது பாருங்க, மியான்மர் எத்னிக் கிரைசிஸ் டிரைவ்ஸ் 4,000 டு மிசோரம் அப்படின்றது இல்லையா? ஸோ மியான்மர்ல ரெண்டு குழுக்களுக்கு இனக்குழுக்களுக்கு இடையில வந்து சண்டை வருது. அதனால வந்து அங்கிருந்து ஊர் பிழைச்சா போகுதுன்னு சொல்லிட்டு இந்தியாவுக்குள்ள இந்த சின் அப்படின்ற அந்த மக்கள், ஓகே, சின் பீப்புள், அவங்களோட பேர், அந்த குரூப்போட பேர். ஓகேவா? ஸோ அந்த சின் மக்கள் வந்து வர்றாங்க. எப்படி நம்ம தமிழ் மக்கள்னு சொல்றோம் இல்லையா நம்மள? ஸோ அது மாதிரியே வந்து இந்த சின் மக்கள் வந்து அங்கேருந்து இடம்பெயர்ந்து மிசோரத்துக்குள்ள வந்து வர்றாங்க. ஓகேவா? ஸோ அதுவும் வந்து என்னன்னா ஒரு ரிவரை கிராஸ் பண்ணி டயாவூ அப்படின்ற ஒரு டயாவூ ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்றாங்க. இந்த ரிவர் தான் வந்து கிட்டத்தட்ட 510 கிலோமீட்டர் பார்டரை வந்து உருவாக்குது. இதுக்கு இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் இடையில 510 கிலோமீட்டர் பார்டர், அதாவது ரிவருக்கு இந்த பக்கம் இந்தியா, ரிவருக்கு அந்த பக்கம் மியான்மர் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்டரை வந்து உருவாக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்க அங்கிருந்து வர்ற மக்கள் வந்து ஜோக் ஜொகாவ்தர் அப்படின்ற ஒரு இடத்துல, ஜொகாவ்தர் அண்டு வப்பாய் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. வப்பாய், இதெல்லாம் வந்து கேட்பாங்க, கேள்வியா கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல தங்கியிருக்கிறதா சொல்றாங்க. ஓகேவா? ரைட். ஸோ இந்த சின் அப்படின்றவங்க வந்து என்னன்னா சின் ஆஃப் த மியான்மர் அண்ட் டாமினன்ட் மிசோ ஆஃப் மியான்மர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து என்னன்னா ஜோ கம்யூனிட்டியோட மெம்பர்ஸ்ன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க. ஓகேவா? இந்த இடம் தான் நீங்க வாட்ச் பண்ண வேண்டியது. ஓகேவா? ஸோ இந்த மக்கள்லாம் எங்க வசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? இதை வந்து நோட் பண்ணுங்க, இந்த மார்க் பண்ணிக்கிறேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இடங்கள். ஸோ அது வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்றது கீழே வந்து வரும், ஹியூமனிடேரியன் கிரைசிஸ் அப்படின்ற அந்த கீழே வந்து வரும். சரியா? ஸோ ஃபிலிம்ஸ்லேயும் வந்து கேட்கலாம். ஃபிலிம்ஸில் வந்துட்டு இந்த இடங்களெல்லாம் கொடுத்துட்டு என்னன்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கப்புறம் இந்த கம்யூனிட்டியோட பேரை சொல்லுவாங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் கம்யூனிட்டிஸ் ஆர் ஃபவுண்ட் இன் தி இந்தியா மியான்மர் பார்டர்? குக்கி, ஜோமி, அமர்ஸ் அண்ட் குக்கி சின்ஸ், மிசோ அப்படின்ற மாதிரி இப்படிலாம் கேட்கலாம். அதில் வேற ஏதாவது ஒன்று மாற்றி கொடுத்து எம்சிக்யூல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கொஸ்டின் இருக்கு. ரைட். ஸோ அடுத்து போகலாம். அடுத்து சென்னை நியூஸ் எதுவும் ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம பார்த்துக்கிறது சென்னை எடிஷன் தான், பட் சென்னை நியூஸில் ஒன்றும் பார்க்க தேவையில்லை. ஓகே, அப்படியே உள்ள வந்துருங்க.
இந்த மாதிரி விளம்பரம் ஏதாவது இருக்கு, அட்வர்டைஸ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் லுக் ஃபார் த டெக்னாலஜி யூஸ்ட் இன் த அட்வர்டைஸ்மெண்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் some car advertisement may have been published. Okay, so in the car, what are all the technology, recent technologies been inbuilt or installed in that? Okay, ஸோ அந்த ஆங்கிள் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் சவுத்தில் கொடுத்துருக்காங்க. சவுத்தில் வந்துட்டு இந்த நிஃபா வைரஸ் அப்படின்றது பாலக்காடு பரவி இருக்கு. ஸோ நிஃபா பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஓகே, நிஃபா வைரஸ்னா அது எப்படி படிச்சுக்கணும்னு சொல்லிட்டு நேற்று கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ஓகே ரைட், அடுத்தது பாருங்களேன். எம்எஸ்சி எல்சா 3 கேரளா வந்து கிட்டத்தட்ட ரூபாய் 9,531 கோடி வந்து காம்பன்சேஷன் வந்து கேட்குறாங்க. ஆனால் ரீசெண்டாக அந்த மெரைன் பொல்யூஷன் நடந்துச்சு. ஓகேவா, கடல் மாசுபாடு நடந்துச்சு. என்னன்னா ஒரு எம்எஸ்சி எல்சா அப்படின்ற ஒரு ஷிப்பு, அந்த ஷிப்ல இருந்து கண்டெய்னர்லாம் வந்து கடலுக்குள்ள வந்துருச்சு. ஸோ அதனால கடல் வந்து அசுத்தமாயிடுச்சு. அதனால மீனவர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த கப்பல் கம்பெனி கேரளா கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கங்க. இந்த எம்எஸ்சி எல்சா 3 அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு ஷிப் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா கர்நாடகாவில் நோட்டிஃபையபிள் டெத் அப்படின்றத இது பாருங்க, இந்த இடத்துல இருக்கா நோட்டிஃபையபிள் டெத் அப்படின்றத, ஐ மீன் சாரி, நோட்டிஃபைடு டிசீஸ் அப்படின்றத ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சடன் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்கள வந்துட்டு உடனே கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நோட்டிஃபைடு டிசீஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா இந்த டிசீஸ் குணப்படுத்துறதுக்காக நீங்கள் ப்ரைவேட் கிளினிக் போனாலுமே அந்த ப்ரைவேட் கிளினிக்ல உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு உங்களோட பற்றின டேட்டா வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. தட் இஸ் நோட்டிஃபைடு டிசீஸ். ஓகேவா, எல்லா டிசீஸ்க்கும் ஷேர் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் நோட்டிஃபைபிளாக இருக்குதோ அதுதான் கவர்மெண்ட் இந்த ப்ரைவேட் கிளினிக்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் நர்சிங் ஹோம் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் நோட்டிஃபைடு டிசீஸ். கர்நாடகாவில் வந்து இந்த மாதிரி 45க்கு கீழே, அதாவது 45 வயசுக்கு கீழே யாருக்காவது ஹார்ட் அட்டாக் திடீர்னு வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு நோட்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே ரைட். அதுக்கு அடுத்தது போஸ்டரிங் எடிட்டோரியல் பாருங்க. போஸ்டரிங் கமிட்மெண்ட் டு ஸ்டாப் மெட்ரல் டெத் இருக்கு இல்லையா. முதல்ல வந்து மெட்ரல் மார்டாலிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துக்கணும். சரிங்களா, மெட்ரல் மார்டாலிட்டி, இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி, சைல்டு மார்டாலிட்டி அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். சரியா, ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா போதும். இப்போதைக்கு வேறு எதுவும் தேவைப்படாது. ஓகே, ஸோ அதில் வந்து சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம்னா ஹெல்த் கேர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கான டேட்டா எல்லாமே கொடுக்குறவங்க. ஓகேவா ரைட். ஸோ அதனால அந்த எஸ்ஆர்எஸ் இது மட்டும் பார்த்துக்கங்க, வேற எதுவும் தேவைப்படாது. ஓகே ரைட். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரைசிங் சி ஷிஃப்டிங் லைஃப்ஸ் அண்ட் டெஸ்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. எல்லாமே உங்களுக்கு இதுதான் வரணும். உங்களுக்கு என்விரான்மெண்ட் ரிலேட்டடா நமக்கு பேசிக்ஸ் வந்து படிச்சதுக்கு அப்புறம் சி லெவல் வந்து ஏன் ரைஸ் ஆகுது, குளோபல் வார்மிங்னா என்ன. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஓசோன் டெப்ளீஷன் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்க படிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆர்டிகல் படிச்சா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போதைக்கு இது வந்து தேவைப்படாது. ஓகே, ஸோ மெயின்ஸ்ல ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்கும். என்னென்ன காரணங்கள்லாம் இந்த மாதிரி குளோபல் வார்மிங்லாம் வருது அப்படின்ற மாதிரி ஒரு மேக்ரோ லெவல்ல கேட்கலாம். ஓகே ரைட். அடுத்தது, ஸோ அதுக்கப்புறம் நிஃபா வைரஸ் பத்தி இந்த லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்க. பேட்டிங் ஃபார் ப்ரிவென்ஷன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எதுவும் தேவைப்படாது. இந்த இடத்துல பாருங்க, விமன் எம்எஸ்எம்இ மீடியம் அண்ட் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் ஸ்டில் ஸ்ட்ரகிள் ஃபார் கிரெடிட் டிஸ்பைட் ஸ்கீம்ஸ்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த சிறு குறு தொழில்களுக்கு வந்து இன்னமும் இது கிடைக்கிறது இல்லை. ஓகேவா, அது அவங்களுக்கு வந்து லோன்லாம் கிடைக்கிறது இல்லை பேங்க்ல இருந்து அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. மெயின்ஸுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு டேட்டா. எம்எஸ்எம்இ சம்பந்தமான நியூஸ் மெயின்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிலிம்ஸுக்கு வந்து பெரிய லெவலில் தேவைப்படாது. ஓகே ஓகே. ஸோ அடுத்து பாருங்க, பேஜ் நம்பர் 10ல் இந்தியா வில் கிவ் நியூ ஃபார்ம் டு பிரிக்ஸ் இன் 2026 அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ பிரிக்ஸ் மாநாடு வந்து பிரேசிலில் வந்து நடந்திருக்கு. ஸோ அடுத்த மாநாடு வந்து இந்தியாவில் நடக்க போகுது. ஸோ லீடர்ஷிப் வந்து அங்கேருந்து நம்ம ஐ மீன் பிரேசில் வந்து இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுச்சு லீடர்ஷிப்பை. ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம ஊரில் இந்தியாவில்
இதுல இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரிக்ஸ் அப்படின்னா எப்போ ஆரம்பிச்சாங்க, உங்களோட நோக்கம் வந்து என்ன, யாரெல்லாம் எப்பெல்லாம் ஜாயின் பண்ணாங்க, ஒரு மெம்பர்ஸ் யார் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுல இருந்து அப்சர்வர்ஸ் வந்து யார் யார் இருக்காங்க, ரீசெண்டா யாரெல்லாம் மெம்பர் ஆனாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போதும். இந்த மாநாடு பிரிக்ஸ் மாநாடு இப்போ ரியோ டி ஜெனீரோல நடந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் எப்போ நடக்கும், நெக்ஸ்ட் இயர் வந்து எப்போ நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இடம் மட்டும் முக்கியம், டீம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த சம்மிட்ல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் டீல் பண்ணாங்க, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பத்தி பேசினாங்க அப்படின்றது மென்ஷன் ஆகும். ஓகே, ரைட். ஸோ அதுக்கப்புறம் மியான்மர் எத்னிக் கிரைசிஸ் டிரைவ்ஸ் 4,000 to மிசோரம், அந்த ஃபர்ஸ்ட் பேஜோட கண்டினியூஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை படிச்சீங்கன்னாவே தெரியும். ஏற்கனவே அதாவது எப்படின்னா இந்தியா ஒட்டி இருக்கக்கூடிய மியான்மர்ல அந்த சந்தை பகுதியெலாம் இருக்கும், மார்க்கெட்லாம் இருக்கும். ஓகே, அந்த பகுதியை யார் கண்ட்ரோல் வச்சுக்கிறது அப்படின்றதுக்கு ரெண்டு குரூப்புக்கு இடையில சண்டை வந்திருக்கு. இந்த ரெண்டு குரூப்பும் யார் அப்படின்னா மியான்மரோட கவர்மெண்ட்டை வந்து எதிர்க்கிற குரூப். ரெண்டு பேருமே கவர்மெண்ட் எதிர்க்கிறாங்க, ஆனால் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட குரூப்ல சண்டை போட்டுக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவுக்குள்ள புலம்பெயர்றாங்க. ஓகேவா, ஸோ ரெஃப்யூஜியா வந்து உள்ளுக்குள்ள வர்றாங்க. ஸோ அதை பத்தின நியூஸ் தான் கொடுத்துருக்கு. ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்டர்னல் செக்யூரிட்டி, மெயின்ஸ் ஓரியன்டா. ஓகே, ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது வேற ஒன்றும் இல்லை. இந்த பேஜ்ல 11th பேஜ்ல ஒன்றும் இல்லை, படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படியே 11th. அதுக்கப்புறம் 12th பேஜ்ல பாருங்களேன். 5 ஆஃப் பீகார் ஃபேமிலி பர்ன் டு டெத் ஆன் விச் கிராஃப்ட் அலிகேஷன் சொல்லிட்டு, அதாவது அந்த மாந்திரிகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பேரை வந்து பார்த்தோம்னா எரிச்சு கொண்டுட்டாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்ற அந்த கேட்டகரி கீழே வரும். மெயின்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட், ஃபிலிம்ஸுக்கு அந்த அளவுக்கு கிடையாது. ஓகே, ஸோ அதே மாதிரி அடுத்தது பாருங்க, ப்ளூ பிரிண்ட் ஃபார் 50,000 ஜாப்ஸ் ஃபார் நார்த் ஈஸ்ட் யூத் ரெடின்னு இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது எதுக்கு அப்படின்னா நார்த் ஈஸ்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றதுல வரும். டெவலப்மெண்டல் இன்சர்ஜென்சிஸ் அண்ட் டெவலப்மெண்டல் இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்ற எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஜிஎஸ் பேப்பர் 3ல வந்து வரும். ஓகேவா, ஸோ மெயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இஸ்ரோ சீஃப் அஃபீஷியல் ஸ்பீக் டு அஸ்ட்ரோனட் சுபான்சு சுக்லா, அதை கொஞ்சம் பார்த்து படிச்சுங்க. ஓகேவா, ஆக்சியோம் 4 மிஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துக்கணும், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பாருங்க அடுத்த பேஜ் போயிடலாமா, பிஸ்னஸ்ல ஒன்றும் இல்லை. ஓகே, வேர்ல்டு பேஜில் வந்துட்டு இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த லொக்கேஷன்லாம் பார்த்துக்கோங்க. துபாய், மோரிஸ் டவுன், நைரோபி, வாஷிங்டன் எல்லாமே பார்த்துக்கங்க. ஏமனோட ஹவுத்தி கிரைசிஸ் பற்றி நம்ம சிவில் யூடியூப்ல வந்து யூடியூப் சேனல்ல ஏமன்ல என்ன கிரைசிஸ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த நியூஸ் வந்து குட்டியாக இருக்குது, படிச்சுக்கங்க. ஓகேவா, என்னைக்கு ஒரு வேர்ல்டு லெவலில் லாங் ஸ்டாண்டிங்காக ஒரு கிரைசிஸ் இருந்தாலும் அதை வந்து நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதோட பேக்ரவுண்ட் வந்து தெரியும். இப்போ சிரியாவில் நடக்கிற பிரச்சனை, ஏமனில் நடக்கிற பிரச்சனை, ஓமனில் நடக்கிற, சொமாலியாவில் நடக்கிற, நைஜீரியாவில் நடக்குது. ஓகே, ஐஎஸ்ஐஎஸ், இந்த மாதிரியான பேசிக் ப்ராப்ளம் எல்லாம் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ரைட். ஸோ இது எல்லாத்த பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன், சிவில் ஸ்டேஸில் வேணுங்கிறவங்க பார்த்துக்குங்க. ஓகே, ரைட். அடுத்தது பிபிசி பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கும். ஓகே, ஆமாம். ஸோ நெக்ஸ்ட்டு ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துட்டு இருக்கு. அதில் பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லை, அப்படியே அதை விட்டுறலாம். வேற எதுவும் வேர்ல்டு லெவலில் இல்லை. ஸ்போர்ட்ஸ் எதுவும் தேவைப்படல, ஸ்போர்ட்ஸ் பேஜெல்லாம் விட்டுருங்க. அன்லெஸ் அண்டில் a new technology is introduced in a particular sports, you need not consider it. Okay, then go for a science page. ஓகே, சயின்ஸ் பேஜில் வந்துட்டு காப் காப் 30, காப்னா வந்து கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 30 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, போன் கிளைமேட்டிக் டாக்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து என்வரான்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் பற்றி, என்வரான்மெண்டல் ஆர்கனைசேஷனை நீங்கள் படிக்கணும். பேசிக் படித்ததுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது பாருங்க, இந்த நியூஸ், ஏர் பொல்யூஷன் டைடு டு ப்ரீடம் பர்த்ஸ், லோ பர்த் வெயிட் இன் இந்தியா அப்படின்னு இருக்கா. அதாவது காற்று மாசுபாடு அப்படின்றது முன்கூட்டியே வந்து பார்த்தோம்னா குழந்தை பிறந்துருது. ஓகேவா, ஃபுல் டைம் வந்து முழு கர்ப்ப காலத்தை அனுபவிக்காம அந்த குழந்தை சீக்கிரமாவே பிறந்துருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் லோ பர்த் வெயிட்டும் வந்து அந்த மாதிரி இருக்கு, அதாவது எடை குறைவான குழந்தைகள் பிறக்கிறது இருக்கு இல்லையா, அதுவும் இந்த ஏர் பொல்யூஷனும் லிங்க்டு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுல கொடுத்துருக்கிற அந்த என்னென்ன ஸ்டேட்ஸ் அப்படின்றத பார்த்துங்க. லோ பர்த் வெயிட்னா என்ன, ஓகேவா. ஸோ இது சம்பந்தமா நீங்க படிக்க வேண்டியது வந்து என்னன்னா, ஸ்டண்ட் growthனா என்ன, அண்டர் வெயிட்னா என்ன,
ஓகேவா? மால் நியூட்ரிஷன்னா என்ன, அந்த மால் நியூட்ரிஷனோட டைப்ஸ் வந்து என்ன, இந்தியாவில் எவ்வளோ பேர் மால் நியூட்ரிஷன் இருக்காங்க அப்படின்ற அந்த டேட்டாவை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ரைட். ஸோ அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ட்ல வந்து ரீமேக்கிங் த நியூக்ளியர் ஆர்டர் இன் வெஸ்ட் ஏஷியா இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து பேசிக்கா இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான்கிட்ட எந்த ஒரு நியூக்ளியர் ஆயுதங்களும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விரும்புறாங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ அதை பத்தின ஒரு விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹிஸ்டாரிக்கல் இதை வந்து பார்த்துங்க, இப்போதைக்கு வேற எதுவும் தேவைப்படாது. ஓகே, நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் அப்படின்றத பார்த்துக்கணும். பிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ல நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் அப்படின்னா என்னன்றதை பார்த்தா போதும், வேற எதுவும் தேவைப்படாது. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ஆன் த கோல்டன் டோம் இருக்கு இல்லையா? அந்த கோல்டன் டோமோட மீனிங் வந்து தெரிஞ்சு வச்சுருங்க. ஓகேவா? ஸோ கோல்டன் டோம்னா என்ன, அது எப்போ ஆரம்பிக்க போறாங்க, ஓகேவா, அதெல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நோ யுவர் இங்கிலீஷ் வந்து ஒரு டைம் படிச்சுக்கலாம், நல்ல ஒரு இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக, அவ்வளோ. சரிங்களா? ஸோ இந்த நியூஸ் பேப்பரில் இது வரைக்கும் படித்தாலே போதுமானது. ஓகே, வேற எதுவும் நமக்கு இபிஎஸ்சி ரிலேட்டடாக தேவையில்லை. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கண்டினியூஸாக இது மாதிரி ஒரு 10-15 வீடியோஸ்ன்றது வரும் உங்களுக்கு. ஸோ அதனால நீங்கள் இதை வந்து வாட்ச் பண்ணுங்க. ஓகே, எந்தெந்த நியூஸை நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு டைம் வாட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்களே அந்த நியூஸை செலக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம் கண்டென்ட். ஓகே, ரைட். ஸோ தேங்க்யூ. நம்ம மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.